ஏசப்பா இருக்கிற எல்லா இடத்துலயும் அற்புதம் நடக்கும். ஆனால் அற்புதம் நடக்கிற இடத்துல எல்லாம் ஏசப்பா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு எனக்கு தெரியல. ஏசப்பா இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஆனால் அற்புதம் நடக்கிற எல்லா இடத்திலும் ஏசப்பா இருக்கிறார்னு சொல்ல முடியாது. அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளும் அற்புதம் செய்கிறது, பிசாசுகளும் அற்புதம் செய்யும். இந்த கடைசி நாட்கள் வஞ்சிக்கிற ஆவிகள் பயங்கரமா கிரியை செய்து அற்புதத்தை பார்த்து ஓடாத, தீர்க்க தரிசனத்தை பார்த்து ஓடாத, சத்தியத்தை மேய்ந்துகொள். இந்த வேதமே உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். ரபானா ஷகரதனா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அநேக வாலிபர்களோடு இடைப்படுகிறது நான் ஆவியிலே உணர்கிறேன். ஒரு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் இன்றைக்கு எழுப்ப உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய செய்தி. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். அப்படி என்றால் பகற்காலம் இருக்கும். இன்னும் கொஞ்ச காலம். யோவான் 12:35. இன்னும் கொஞ்ச காலம் சாயங்காலம் ஆகிவிட்டது. இனி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், பகற்காலம் இருக்கும். ஆமென். இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியிலே நடவுங்கள், வெளிச்சத்திலே நடவுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழுங்கள். ஹalleluya, glory to God, praise be to God. நான் வேகமாக ஆமென் ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். நேரம் அதிகமாக போய்விட்டுகிறது. The evening time is a preparation, ஆயத்த நேரம். எது? ஒரு அந்தகார எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற நேரம் இது. வாலிபர்களை கேளுங்கள். சும்மா பைக் வரும், கார் வரும், அது வரும், உங்களை மயக்கி போறோம் பின்னால போகாத. இயேசுவுக்காக மரிக்கவும் ஆயத்தம் என்கிற கூட்டத்தில் கர்த்தர் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே இன்னும் நம் தேசத்திலே கொடுமையான நாட்கள் வரப்போகிறது. ஆமீன். உலக ஆசீர்வாதங்களை மட்டும் நாடி போகிற ஆமீன் ஒரு மனிதனை வைத்து கர்த்தர் ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது. என்னை விடுவிக்க வல்லவர். என்னை விடுவிக்காமற் போனாலும் இயேசுவுக்காக வாழுவேன். எனக்கு தேவைகள் இருக்கிறது, கிடைத்தாலும் கிடைக்கலைனாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். பைக் கிடைச்சா, கார் கிடைச்சாதான் ஊழியம்னா உன்னை கர்த்தர் பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. இருக்கிறதை வைத்து தேவ ராஜ்யத்தை கட்ட எழும்புகிற ஒரு சிலரை கர்த்தர் கரம் பிடிக்க விரும்புகிறார். நீங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்கல்ல, தப்பி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக இந்த ரத்தம், என் ரத்தம் சிந்திதான் இந்த தேசத்துல எழுப்புதல் வரணும்னா நான் அதுக்கு ஆயத்தம். தேவன் அனுமதிக்காம நடக்காது. ஒருவேளை நான் ரத்த சாட்சியா மறிச்சுதான் இந்த தேசத்துல எழுப்புதல் வரும்னா அதுக்கு நான் ஆயத்தம் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு வாலிபர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். Do not compromise. ஒத்து போகாதிருங்கள். சத்தியத்துக்காக நில்லுங்க. ஆண்டவர் சொல்றார், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? சத்தியத்தின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? ஆமீன். மாய்மாலமான காரியங்களை பின்பற்றுகிறவங்க ஏராளமா இருக்கிறாங்க. 12 கோத்திரம், லட்சக்கணக்கான ஜனங்கள், ஒரு பெரும் திரள் கூட்டம் டான்ஸ் ஆடுறதுல மும்முரமா இருக்குது. வெளியே கர்த்தருக்கு பண்டிகை, உள்ளே கன்று குட்டிக்கு ஆராதனை. இது உனக்கு தெரியவில்லை. நீ வெறும் போர்டை பார்த்துட்டு ஏமாந்து போகிறாய். உள்ளே விக்கிரக ஆராதனை நடக்கிறது. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. பொருளாசை இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்திலே தூண்டிவிட்டு, வாலிபர்களுக்கு தூண்டிவிட்டு உங்களை வஞ்சிக்கிறார்கள். ஜாக்கிரதை. வெளியே தான் கர்த்தருக்கு பண்டிகை, உள்ளே விக்கிரக ஆராதனை நடக்கிறது. விழித்துக்கொள். மோசஸ் கத்துறாரு, who is on the Lord's side. அமைதியா இருக்கு, எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனா அங்காங்கே ஒரு கரம் மேல வருது. மோசஸ்க்கு அப்பதான் மூச்சே வருது. ஆமீன். இன்றைக்கு மோசே போன்ற ஊழியர்கள் அப்படி இயக்கத்தோடு பார்க்கிறாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற வாலிபர்கள் இல்லையா, அவர்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். ஒரு கூட்டம் கையை உயர்த்துச்சு. யாரு பார்த்தா அவர்கள் யாரு? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஓ மை காட், பியூட்டிஃபுல். அவர்களை வச்சுதான் கர்த்தர் அன்னைக்கு கிளீன் பண்ணார் சபையை. அவன் பட்டை எடுத்து என்ன செய், அண்ணன் தம்பின்னு பார்க்காத, அக்கா தங்கச்சின்னு பார்க்காத. அப்பா அந்த சர்ச்சுக்கு கூப்பிடுறாருன்னா நீ போய் பாதாளத்தில் நீ ஒழுங்கான சர்ச்சுக்கு வா. என் பையன் அங்க ஃபாலோ பண்றான், என்னையும் கூப்பிடுறான்னா போகாத. ஆமீன். அவனை சொல்லு, ஆண்டவர்களை கொண்டு வா, ஜெபம் பண்ணு, நீ உன்னை காத்துக்கொள். ஃப்ரெண்டு போறான்னு கூட போகாத. ஆமீன். ஹல்லேலூயா. நீ தனித்து நில். ஆண்டவர் என்னோட பேசிட்டே இருக்கிறார், தனியா நில்லு. ஆமீன். நீ தனியா நின்னாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன்னா. சத்தியத்துடைய சத்தம் ஓய்ந்து கொண்டிருக்கிறது.
நித்திய ராஜ்யத்துடைய காரியங்களை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. பொருளாசை, இந்த உலக ஆசீர்வாதங்களே சொல்லி மயக்கி இருக்கிற காலத்தில் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஒரு சின்ன கூட்டம் எழுப்பினால் போதும். அவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த தேசத்தில் ஏற்படுத்த விரும்புகிறார். சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். பகற்காலம் முடிய போகிறது. ஆமென். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். எதை சொல்றதுன்னு தெரியல. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் கவனிங்கள். ஆமென். வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். நமக்கு நல்லா தெரியும், நம்ம கண்ட்ரியில், நம்ம தேசத்தில் இந்த லேபர்ஸ் எல்லாம், வேலைக்காரர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல காலையில் வந்து சாப்பாடோட உட்காந்துருப்பாங்க. ரெகுலர் கான்ட்ராக்ட் இல்லாதவங்க, இந்த மேஷன்ஸ், கட்டட வேலை செய்கிறவங்க, நான் சொல்கிறது புரியுதா ஐயா? வயல் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க. ஏன்னா எஜமான்கள் வந்து, கான்ட்ராக்டர்ஸ் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் வேலை கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கான்ட்ராக்டர்ஸ், இந்த எஜமான்களை என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் நல்ல வேலை செய்வா, யார் தண்ணி போடாமல் இருப்பான், யார் நல்ல எஃபிஷியன்ட்டு, நல்ல திறமையான வேலையாட்கள்லாம் சூஸ் பண்ணி காலையிலிருந்து கூட்டிகிட்டு போவான். 11 மணி நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேலை, தோட்டத்து வேலை காலையில் 6 மணிலேருந்து மார்னிங் 6 மணி வரைக்கும். எத்தனை மணி நேரம்? என்ன கணக்கில் வீக்கா? சீக்கிரம் சொல்லுங்க. 12 மணி நேரம் இல்லைங்க, 12 மணி நேரம். அப்போ முதலாம் மணி நேரத்தில் இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு பேட்ச் பேட்சாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் திறமைசாலிகள். அவன் போகும்போதே ஒரு பெரிய பந்தா. ஏன்னா மிச்சம் இருக்கிறவன்லாம் யூஸ்லெஸ். நான் தான் யாரு சொல்லுங்க? திறமையான ஆள் போகிறான். அடுத்த பேட்ச் போகும்போது மிச்சம் இருக்கிறவன் பரிதாபமாக இருக்கான். என்னை யாரும் நம்பலை, என்னை யாரும் ஊழியத்துக்கு அழைக்கல. ஆமாம், நான் யூஸ்லெஸ், நான் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம். எப்போ? சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நின்றுட்டே இருக்கிறான். இன்னும் ஒரே 1 மணி நேரம் இருக்கிறது, சாயங்காலம் முடிய போகிறது. ஜஸ்ட் 1 hour. திடீர்னு பார்த்தா எஜமானே வந்து நிற்கிறார். கான்ட்ராக்டர் இல்லை, யாரு? எஜமான் வந்து, என்ன நீங்க நிக்கிறீங்க? என்ன விஷயம்? நீங்க வேலை செய்ய உங்களுக்கு மனசு இல்லையானா? மனசு இருக்கு. யாரும் எங்களை நம்பல. நாங்கள் தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், யூஸ்லெஸ் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள். எங்களை யாரும் நம்பல. ஆனா நாங்கள் we are ready to work. நாங்கள் எழுப்புதலுக்கு கிரியை செய்ய ரெடியா இருக்கிறோம். எங்களை நம்புனீங்கன்னா இந்த தேசத்தை அசைப்பதற்கு, உம்முடைய கரத்திலிருந்து செயல்படுவதற்கு, கடைசி அறுவடையை நாங்கள் அறுவடை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் எங்களை தள்ளி விட்டார்கள். யாரும் எங்களை நம்பவில்லை. எஜமான் சொல்கிறார், முதுகில தட்டி சொல்றார், கவலைப்படாதே, ஆமென், நான் உன்னை நம்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் வாலிபனே, கர்த்தர் வாலிப தங்கச்சி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், மகனே, நான் உன்னை நம்புகிறேன். உங்க அப்பா உன்னை நம்பல, உங்க பாஸ்டர் உன்னை நம்பல, உன்னை நடத்துறவங்க உன்னை நம்பல, நான் உன்னை நம்புறேன். வரையா அவனுக்கு அழுகிறதான்னு தெரியல, அவனுக்கு என்ன பண்றது தெரியல. நான் வரையா போய் வேலை செய்யுங்க. முதல் மணி நேரத்தில் வந்தவன்லாம் கேவலமா பார்க்கறான். யார சொல்லுங்க? அட பாவி, எங்களுக்கு 1 மணம் பேசியிருக்காங்க, ரேட் கான்ட்ராக்ட் பர்ஃபெக்ட் போட்டாச்சு, கையெழுத்து. இன்னும் 1 மணி நேரத்தில் எவ்வளோ வாங்க போகிறோம்? ஒரு பணத்தை வாங்க போகிறோம். இப்போ வந்திருக்கான், இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து என்ன செஞ்சிருவாரு? சொல்லுங்க, நினப்பு தான் பொழப்பை கெடுக்கும். டீ கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க? மிக்சர் கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பிச்சிருவாங்கடா. யாங்கெல்லாம் சம்பளம் வாங்க போகிறோன்றான். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு வரிசையில் நிற்கிறான். இவனுக்கும் தெரியும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 1 மணி நேரம் அதுலேயும் போயிடுச்சு. ஒரு 50 நிமிஷம் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் கடைசி அறுவடையில் நான் அறுத்துட்டேன். ராக்காலா ஷாகதானாமா. எஜமான் வர்றார், வரிசையாக வந்தா எல்லாத்துக்கும் ஒரு பணம். இவன் வாங்கினவன் பேசாம முன்னால் போக வேண்டியதான, திரும்பி பார்க்குறான். அவனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இதுதான் இந்த புத்தி கிறிஸ்தவத்தில் இருக்கு. ஆவிக்குரிய உலகத்தில் எனக்கு, அவனுக்கு. அப்போ எனக்கு இல்லைன்னா அவனுக்கு இல்லை, அவனுக்கு இல்லைன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு கொடுத்தா அவனுக்கு வேண்டாம். அப்படியே குழப்பமா இருக்கா? இவன் பார்க்குறான், பின்னால் பார்க்குறான், இவன் முன்னால் போய் எனக்கு கொடுத்தது எனக்கு காசு போயிட்டே இருக்குன்னு போக வேண்டியதானே. இவன் எல்லாருமே வாங்கிட்டு ஸ்ட்ரக் ஆகிட்டான். இவன் கடைசியாக 1 மணி நேரம் வேலை செஞ்சான்ல, இந்த ஆள் காசு கொடுக்குறாரா இல்லையான்னு பாயிண்ட் பண்ணுறான். போங்க வீட்டுக்கு போங்கண்ணா. இல்லை சார், கொஞ்சம் நேரம் ஆகட்டுன்றான்.
கடைசியா வந்தவங்களுக்கும் அதே ஒரு பணத்தை கொடுத்தா இவங்க சொல்றாங்க, என்ன சார் நியாயம், நாங்கள் 11 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சோம். நான் சொன்னேன், உன் கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டியா? எவ்வளோ போட்ட? ஒரு பணம் தானே, வாங்கிட்டு மரியாதையே போ. இவனுக்கு கான்ட்ராக்டே இல்லை. இவனுக்கு என்ன இல்லை? கான்ட்ராக்டே இல்லை. கூலி இவ்வளோ தருவேன்னு சொல்லலை. அவன் ஆயத்தமாக இருந்தான். கூலி எதிர்பார்த்தல்ல. என்னை கனப்படுத்துவாங்கன்னல்ல, என்னை உயர்த்தி வைப்பாங்கன்னல்ல. ஆமென். நான் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கடைசி அறுவடைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை யாரும் நம்பல, நீங்க நம்புறீங்க. உங்க நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருப்பேன். இதோ அடியே நான் இருக்கிறேனா? ஆண்டவர் பார்த்தார், முந்தினோர் பிந்தினோர். இந்த வேலைக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார். எண்ட் டைம் ரிவைவல், கடைசி நேரம் எழுப்புதல். சத்தியத்துக்காக நிக்கணும். உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா யூடியூப்ல அவன் என்ன சொல்றான்னு கேட்காத, உங்க பாஸ்டர்ட்ட போய் கேளு. ஐயோ ஆமீன், வர மாட்டேங்குது. சத்தியத்துக்காக நிக்கிற தேவ மனிதருடைய ஆலோசனையை பின்பற்று. சத்தியத்துக்காக நிக்கிறவங்களுக்கு உனக்கு அடையாளம் தெரியும்ல, அந்த மாதிரி மனிதர்களை கேளு. முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளாதே. இந்த ரெகோபயாமா சார், சாலமனுடைய மகன் ரெகோபயம் தானே? ரெகோபயாமா யெகோபயாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ். ரெகோபயாம். இந்த ரெகோபயாம் சாலமனுக்கு அப்புறம் ராஜாங்கம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, பெரியவங்களாம் வந்து சொன்னாங்க, ஐயா ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்படின்னா சரி பார்ப்போம் அப்படின்னு மூப்பர்கள்ட்ட அவன் டிஸ்கஸ் பண்றான். யார்கிட்ட? பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ். இன்னைக்கு தான் நடக்குது ஆவிக்குரிய உலகத்துல. அவங்க சொன்னாங்க, ஆமாம் அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிற ரொம்ப இது இருக்குது, தாவீதின் சந்ததியே இது ராஜ்யபாரமே பிரிஞ்சிடும் போல இருக்குது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பா, அவங்களுக்கு நல்ல பதிலாக சொல்லி அனுப்பு. சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்கன்னு சொல்லுனா இவன் அனுப்பிச்சிட்டு அடுத்தது யங் ப்ரீச்சர்ஸை கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வாலிப ஊழியர்கள் எழுமணும்னு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அவர்கள் தேவ மனிதர்களுக்கு கீழே, நடத்துகிறவர்களுக்கு கீழே, தலைவர்களுக்கு கீழே. நான் சொன்னேன், இன்னைக்கும் என்னை கொட்டுகிற தலைவர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நான் செஞ்ச தப்பை சுட்டி காண்பிக்கிற தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்களுக்காக நான் தலை வணங்குகிறேன். நான் பேரை சொல்ல விரும்பல. நிறைய பேர் நான் ஏதாவது தவறு செய்யும் பொழுது என்னை உடனே வெஸ்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்றதுக்கு நான் நிறைய பேருக்கு, அவங்க ஏன் என்கிட்ட சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் 35 வருஷமா ஊழியரை செய்கிறேன் தம்பி. ஆனா இன்றைக்கும் நான் கடைசி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாம போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும். ஏன் நான் செய்யற தப்பு எனக்கு தெரியாது. என்னை 4 பேர் சரி செய்வதற்கு தேவ மனிதர்களை, தலைவர்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். தகப்பான்மார்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன். என்கிட்ட தனியா வந்து கேட்டீங்கன்னா யார் யாருன்னு சொல்லுவேன். வாலிபர்களை அழைத்து சொல்லுகிறான், என்ன பண்ணலாம்? இவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்க, வந்து பேசுறான். சொல்லு, என் சுண்டு விரல் எங்க அப்பா இடுப்பு காட்டிலும் பெருசான். எப்படி? என் சுண்டு விரல் எங்க அப்பா முள்ளுல பண்ணாருன்னா நான் தேள்கள்னால ஒன்று என்ன செய்வேன்? ராஜ்ய பாரம் பிரிந்து போயிற்று, கிழிக்கப்பட்டது. இன்றைக்கும் வாலிபர்கள் எழுமணும். நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் இந்த கடைசி எழுப்புதலை வாலிபர்ல வச்சுதான் செய்ய வருகிறார். வாலிபர்ல வச்சுதான். ஆனா நீங்க தடம் புரளக்கூடாது. பைபிள் தான் உங்க ஆலயம், உங்க பாஸ்டர். சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு சிலர், நான் அப்படிதான் நான் வச்சிருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு நான் சொன்னேன், இன்னைக்கு சொன்ன தெரியல, நிறைய தலைவர்களை வச்சிருந்தேன். அதுல ஒரு சில பாசஸ் என் தாமஸ் காட்டாத்துறை, பாலும் தேனும் ஸ்டீஃபன். அப்புறம் அந்த நாட்களில் டாக்டர் புஷ்பராஜ் வச்சிருந்தேன். அவங்க ரொம்ப ஏன்னா இப்போ அவரை வைக்க முடியாது, ஏன்னா அந்நிய பாஷையில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினதுனால. ஆனால் அந்த நாட்களில் அவர் எனக்கு மென்டராக இருந்தார். இதை போன்ற பாஸ்டர் தாமஸ் ராஜ், இதை போன்ற தேவம், அவங்களெல்லாம் 30-35 வருஷம் எனக்கு தெரியும். பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவங்களெல்லாம் என்னை சின்ன ஆரம்பத்திலேருந்து என்னை பார்க்குறாங்க. ஆமேன். பாஸ்கர் தாசன் எனக்கு ஒரு தேவ மனிதன் இருந்தார். இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதுவேன், அவங்க எனக்கு பதில் எழுதுவாங்க. என்ன இல்லை, நான் மீட்டிங் வரேன், நீ வந்து பாரு, எனக்குள்ளே இருக்கிற உற்சாகத்தை. இன்னைக்கும் நான் சொல்கிறேன் ஹானஸ்ட்லி, நான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு பைபிள்லேருந்து ஒரு ரெவலேஷன் வந்துச்சுன்னா உடனே நான் ப்ரீச் பண்ணுறது இல்லைங்க.
நான் காரில் போகும்போது அண்ணன் கூட இருக்கும்போது, அண்ணே இந்த வசனத்தில் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெவலேஷன் வந்தது, இது சரியான எனக்கு தெரிலன்னு கேட்டால், வெஸ்லி அது ஆண்டவர் கொடுத்து தான் சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராசர் நான் ப்ரீச் பண்ணுறேன். ஏன்னா நான் பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு 11 மணி நேரத்தில் யாரும் ஒன்று நம்பலன்னு சொல்கிற உன்னை கர்த்தர் நம்பி வந்திருக்கிறார். என் செய்தியை நான் முழுசாக பேச முடியல, நேரம் இல்லை, பரவாயில்ல. கர்த்தர் தேவையானவளை பேசியிருக்கிறார். பகற்காலம் முடிய போகிறது, சாயங்காலத்தில் வந்திருக்கிறோம், ஒரு ராக்காலம் வரப்போகிறது. ஆனால் 110வது வசனத்திலே ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதத்தில் விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கிற ஒரு யவன ஜனம் பிறக்க போகிறது. ஆமீன். அவருடைய பராக்கிரமத்தின் நாடிலே விடியற்காலத்து கற்பம். விடியற்காலம் அப்படின்னா கூட என்னன்னா, எப்போ இருள் முடியும், எப்பொழுது ஒரு விடியற்காலம். இன்றைக்கு நாம் இந்திய தேசத்திலே காத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் சுனாமியை போல வந்து உலகத்தில் எங்கேயும் நடைபெறாத அளவுக்கு வரப்போகிறது. ஆண்டவர் சொல்றார், இந்த விடியற்காலத்து கற்பம் என்றாலே அதுக்கு முன்னால ஒரு இருண்ட காலம் இருக்கிறது என்ற அர்த்தம். வேதம் முழுவதிலும் பார்த்தால் இந்த இருண்ட காலம் முடிந்து அந்த விடியற் காலத்து கற்பத்தில் தான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை எழுப்பினார். அந்த விடியற் காலத்து கற்பத்தில் தான் சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் விடியற் காலத்து கற்பத்தில் ஒரு யவன ஜனம்னா ஆங்கிலத்தில் யூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபர் கூட்டம் இந்த விடியற் காலத்து கற்பத்தில் எழும்ப போகிறது. ஒரு பெரிய தேவ மனிதர் நானும் பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, பிரதர் நமக்கெல்லாம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரின்னு வச்சிருக்கிறோம், ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டம் புற்று இருந்து ஈசல் வர்ற மாதிரி வரப்போகிறது. அவர்களுக்கு அட்ரஸ் இருக்காது, அவங்களுக்குன்னு போர்டு இருக்காது, அவங்களுக்குன்னு பேக் ஒன்றும் இருக்காது, அடையாளமே தெரியாது. வந்து ரோட்டில் அவன் வெளியே எல்லாம் அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டு போயிருவான். அவனை தேடினாலும் இருக்க மாட்டான். இதை நான் ரீசெண்டாக பார்க்குறேன். என்னோட ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்தது. யூகேவா அமெரிக்காவான்னு தெரில. ஒரு வாலிப மகள், கவனிங்க தங்கச்சி, ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரில. அந்த மகள் அங்க இருக்கிற பார்க்கில் போய், அங்க இருக்கிற பார்க்கு ஆமேன் பூங்காவிலே போய் ஆண்டவரை துதிக்கிறார், ஜெபிக்கிறார். அங்கே யாருமே இல்லை, சுத்தியும் மேடை இல்லை, ஒன்றும் இல்லை, பாட்டுக்கு பிரசங்கம் பண்றா. திடீர்னு அங்கிருந்து கூட்டம் வருது. அங்க இருக்கிற ஜனங்கள் பிசாசினாலே ஆமேன் அங்க அலைக்கழித்து பிசாசு ஓடுகிறது. அந்த பார்க்கே ஒரு பெரிய குரூசைட் சென்டரா மாறுது. அதே போல கர்த்தர் உன்னை இந்த ஊர்ல, இந்த தேசத்துல இந்த 11 மணி நேரத்தில் ஆமென் இந்த தேசத்தை விடுதலையாக்க ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்த வேண்டும், ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அது வரைக்கும் எவனும் என் மேல் கை போட முடியாது. உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணை மூடுங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க. நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வேன் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தை எடுத்து, எனக்கு அவசரம் தான், ஆனா பாதியில விட்டுட்டு போக மனசு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நேரம் இல்லை மகனே. இந்த கூட்டத்தில் ஒரு சில வாலிபர்களை நான் கரம் பிடிக்க விரும்புகிறேன். ஒரு சில வாலிப பிள்ளைகளை, ஒரு சில சகோதர சகோதரிகளை நான் கரம் பிடிக்க விரும்புகிறேன். 11 மணி நேரத்தில் என் கையில ஒப்பு கொடுக்கிற ஒரு சிலரை நான் தேடி வந்திருக்கிறேன்.